ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். தலைப்பு 57வது தலைப்பு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ள போலாம். கிருஷ்ணர் எனும் சகாப்தத்தின் முடிவு. ஆரம்பத்தில் யாதவ குலத்தினர் வாழ்வு செழித்தாலும் தற்பெருமை மிக்கவர்களாக மாறியதால் தவிர்க்க முடியாமல் அவர்களின் விதியை சந்திக்கிறார்கள். தன்னைப் போல கடவுள் தன்மையுள்ள உயிராக இருந்தாலும் கர்மா வகுத்த விதியிலிருந்து யாராலும் தப்ப முடியாது என்பதை அறிந்தவராக நடப்பதை வேடிக்கை பார்க்கிறார் கிருஷ்ணன். யுத்தம் முடிந்த பிறகு பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரம் திரும்புகிறார்கள். திருதராஷ்டிரனும் காந்தாரியும் யுதிஷ்டனையும் பீமனையும் கொல்ல முயற்சித்து தோல்வியடைந்த பிறகு கானக வாழ்வில் ஈடுபட்டு காட்டுத்தீயில் தங்கள் முடிவை சந்திக்கிறார்கள். காந்தாரியின் சாபம். சத்யாகி, உத்தவன், கீர்த்திவர்மன் உள்ளிட்ட யாதவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு துவாரகை திரும்புகிறார் கிருஷ்ணர். இங்கே அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை பிரம்மாண்டமாக எழுப்புகிறார்கள். யுத்தம் முடிந்து யுதிஷ்டனை நினைத்து துர்த்தாசனை காந்தாரி எரித்த பிறகு அரண்மனையில் இருந்து வெளியேறி கானகம் செல்வதற்கு முன்பாக கிருஷ்ணரிடம் வந்து, இந்த மொத்த சூழ்நிலையிலும் நீதான் குற்றவாளி. நீ நினைத்திருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அமைதியை நிலைநாட்டி இருக்க முடியும். பங்காளிகளுக்குள் இருந்த விரோதத்தையும் நீ நீர்த்து போகச் செய்திருக்கலாம். ஆனால் நீ பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு எனது மகன்கள் அனைவரின் இறப்பையும் உறுதி செய்தாய். இதே விதமாக உனது யாதவ குலத்தினர் முடிவும் அமையட்டும். தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு தங்கள் வம்சத்தை தாங்களாகவே அழித்துக் கொள்ளட்டும். கடவுளாக கருதப்பட்டு வணங்கப்படும் நீ மற்றொரு சாதாரண மனிதனைப் போல இறப்பாய். என் மகன்களுக்கு போர்க்களத்தில் கிடைத்ததை போன்ற ஒரு பராக்கிரம மரணம் உனக்கு கிடைக்காமல் போகட்டும். ஒரு சாதாரண மனிதனைப் போல நீ இறக்க வேண்டும். நீ கௌரவர்களுக்கு நடத்தியதைப் போலவே யாதவர்களுக்கும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு மரணத்தை சந்திக்கட்டும் என்றாள். தன் முகத்தில் அரும்பிய புன்முறுவலுடன் கிருஷ்ணர், தாயே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அதா எப்படியும் ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. ஏனென்றால் யாதவர்கள் தங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டு ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டாலன்றி வேறு யாரால் அவர்களுக்கு மரணத்தை வழங்க இயலும்? யாதவர்களை வெறும் யாராலும் கொல்ல முடியாது. அவர்களாகவே சண்டையிட்டுக் கொண்டு மடிந்தால்தான் உண்டு. எனவே அது அப்படியே இருக்கட்டும். இந்த உலகத்திலிருந்து நான் எப்படி விடை பெறப் போகிறேன் என்பது எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஏனென்றால் எப்படி வெளியேற வேண்டும் என்பது நான் ஏற்கனவே அறிந்திருப்பதுதான். என்னுடைய இறுதி காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடையதை பற்றி கவனம் செலுத்துங்கள் என்றாராம் கிருஷ்ணர். வெற்றியின் உச்சம் சாபமாகிறது. யாதவ குலம் செழிப்பாக வளர்ந்தது. செழிப்பான நிலையை எட்டியதும் யாதவர்கள் மது போதையை நாடத் துவங்கினார்கள். துவாரகையில் ஒவ்வொரு இரவிலும் ஏதோ ஒரு விருந்து நடந்தது என்று கூறுவார்கள். தங்களிடம் இருந்த ஒழுக்கத்தை அவர்கள் தொலைத்தார்கள். செல்வமும் செழிப்பும் இதுவரை அவர்கள் அனுபவித்த போராட்டங்களை எல்லாம் மறந்து போகச் செய்தது. மதுராவிலிருந்து அவர்களை அழைத்து வந்து இங்கே புதிதாக ஒரு நகரை நிர்மாணிக்க கிருஷ்ணர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை மொத்தமாக மறந்தார்கள். குறிப்பாக அடுத்த தலைமுறையை சேர்ந்த யாதவர்கள் எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் முனிவர்கள் சிலர் துவாரகைக்கு வந்தார்கள். கிருஷ்ணரின் மகன் சம்பா ஒரு கர்ப்பிணி பெண்ணைப் போல தன்னை மாற்றிக்கொண்டு தன் நண்பர்களுடன் அவர்கள் முன் சென்றான். எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கேட்டான். அவனை உற்று பார்த்த முனிவர்கள், எங்கள் முன் இப்படி வரும் அளவு மதியற்றம் எங்கள் வழியில் குறுக்கிடும் ஆணவமும் கொண்டிருப்பதோடு எங்களை முட்டாளாக்கவும் நீ முயற்சிக்கிறாயா? நீ ஒரு இரும்பு உலக்கையை பிரசவிப்பாய். அந்த உலக்கை உனக்கும் இந்த கவி குலத்தினருக்கும் முடிவு கட்டும் என்று சாபமிட்டார்கள். எனவே சாம்பவனுக்கு ஒரு இரும்பு உலக்கை பிறந்தது. எங்கே இந்த உலக்கை தங்கள் குலத்தை அழித்து விடுமோ என்ற பயத்தில் அதை கடற்கரைக்கு எடுத்து சென்று உலக்கை மொத்தத்தையும் உடைத்து நொறுக்கி பொடியாக்கி கடலில் கரைத்தான். ஒரே ஒரு சிறு இரும்பு துண்டை தவிர அதற்கு மேல் அதை எதுவும் செய்ய முடியாததால் அதை அப்படியே விட்டு சென்றான். அந்த வழியாக வந்த வேடுவர் ஒருவர் கூர்மையான உலோகத் துண்டை பார்த்ததும் அம்பின் நுனியில் பொருத்துவதற்கு நல்ல ஒரு உலோகம் கிடைத்ததாக எண்ணி எடுத்து வைத்து கொண்டார். சாம்பன் கடலுக்குள் வீசிய இந்த துகள்களை கடல் மீண்டும் கடற்கரைக்கு கொண்டு வந்து களைகள் முளைத்திருந்த ஒரு இடத்தில் தள்ளியது. தற்பெருமையும்
அழியும். யாதவர்களின் சீர்கெட்ட வாழ்க்கை தொடர்ந்தது. அவர்கள் தினமும் மது போதையில் இருந்தார்கள். மக்கள் குடித்ததும் அதே பழைய பேச்சுக்களையும் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருந்தார்கள். எப்போதும் குடித்தாலும் குருச்சேத்திர போர் பற்றி பேசுவதே அவர்களது வழக்கமாக இருந்தது. நான் எப்படி அவனை கொன்றேன் தெரியுமா? அல்லது அவனை நான் என்ன செய்தேன் தெரியுமா? இப்படித்தான் புஜபல பராக்கிரமத்தை பறைசாற்றிக் கொள்ளும் ஆணவ பேச்சும் தற்பெருமையும் தொடர்ந்து. ஒரு கதையை விட அடுத்த கதை இன்னும் பெரிதாக இருந்தது. உடலில் சாராயத்தின் அளவு அதிகரித்ததற்கு ஏற்ப கதையின் நீளமும் வளர்ந்து கொண்டே போனது. ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப அதே குப்பையை கிளறிக் கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்கு மட்டுமே அர்த்தமுள்ளதாக தோன்றியது. ஏனென்றால் அவர்களிடம் இருந்த அர்த்தமுள்ள அனைத்தையும் அவர்கள் தொலைத்திருந்தார்கள். அவர்கள் மீண்டும் குருச்சேத்திர போர் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். தற்பெருமை அடித்துக் கொள்ளும் வேகத்தில் சத்தியாகி கீர்த்திவர்மன் மீது பழி சுமத்தினான். நீ கௌரவர்கள் பக்கம் இருந்தபடி எங்களுக்கு எதிராகத்தானே போர் செய்தாய். நீ ஒரு பயந்தாங்கோலியாக இருந்ததால் மட்டுமே உன்னால் போர்க்களத்தில் பிழைத்திருக்க முடிந்தது. இல்லையென்றால் நான் உன் தலையை கொய்திருப்பேன் என்று பழித்து பேசினார். எனவே இதற்கு பதில் அளிக்கும் விதமாக கீர்த்திவர்மன், உன்னால் யாருடைய தலையை எடுக்க முடியும் என்பது எனக்கு தெரியும். போரில் கையை இழந்த ஒரு முதியவனின் தலையை வேண்டுமானால் நீ சீவலாம். அதற்கே உன்னை வீரன் என்று நீ கூறிக்கொள்கிறாய் என்றான். இருவருக்கும் இடையே விவாதமாக தொடங்கியது. வாக்குவாதமாகி விதண்டாவாதமாக வளர்ந்து பூசலாகி சண்டையாகி யுத்தமாக வந்து நின்றது. இது இப்படியாகும் என்பதை முன்னதாகவே அறிந்திருந்த பலராமரும் கிருஷ்ணரும் யாதவர்களிடமிருந்து ஆயுதங்கள் அனைத்தையும் பறித்திருந்தார்கள். நகரில் யாரிடமும் ஆயுதமும் இல்லை என்றால் அவர்கள் அருந்திய மதுவின் அளவிற்கு எப்போதே வாளை உருவி கொண்டு அல்லது வில்லம்பை எடுத்தோ மற்றவர்கள் மீது புரோகித்திருப்பார்கள். இப்போது கைக்கு கிடைத்த கம்புகளை கொண்டும் கிடைத்த போதும் வெறுங்கைகளாலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். அதுவும் போதமில்லை என்ற நிலையில் கடற்கரை ஓரமாக முளைத்திருந்த புதர்களில் இருந்த புற்களை பிடுங்கி தாக்கத் தொடங்கினார்கள். அந்த புதர்களில் சாம்பான் முன்னர் கடலில் கரைத்திருந்த உலக்கையின் இரும்பு துகள்கள் படிந்திருந்தது. அந்த புற்கள் எஃகு போன்ற ஊகியாடு இருந்ததாக கூறுவார்கள். அந்த புற்களால் அடித்து கொண்ட யாதவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்றார்கள். ஒரு விதமான உள்நாட்டு போரை போன்ற சூழலில் யாதவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டார்கள். யாதவ குலத்தினரின் விரல் விட்டு எண்ணும் அளவு ஒரு சிலர் மட்டுமே எஞ்சினார்கள். பலராமர் மற்றும் கிருஷ்ணரின் இறப்பு. பெரும் நகரமாக திகழ்ந்த துவாரகை முழுவதும் விதவைகள், தாய்மார்கள், குழந்தைகளின் கூக்குரலால் நின்றது. ஏனென்றால் பெரும்பாலான யாதவான்கள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த பலராமர் மிகவும் வருத்தமடைந்து தனது உடலை விட முடிவு செய்தார். உடலை நீவியதும் பலராமர் பெரும் நாகமாக உருவெடுத்தார். விஷ்ணு வாசம் செய்யும் ஆதிசேஷனாக பலராமர் வடிவமெடுத்ததாக கூறுவார்கள். தனது குழந்தைகளாக பிரத்யும்னன், சாம்பான் உட்பட அனைவரும் தங்களுக்குள் மோதிக்கொள்வதை பார்த்து கொண்டிருந்தார் கிருஷ்ணர். சிறிது சோகம் இருந்தாலும் எப்போதும் போல் இப்போதும் கிருஷ்ணர் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது. அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயித்தபடி நடந்து கொண்டிருந்தது. அப்படித்தான் அது நடக்க வேண்டும். கிருஷ்ணர் நடந்து சென்று ஒரு ஆலமரத்தின் அடியில் கால்களை நீட்டி அமர்ந்தபடி மெதுவாக காலாட்டத் தொடங்கினார். கானகத்தில் வேட்டையாடி கொண்டிருந்த வேடுவனுக்கு புதர்களின் ஊடாக இந்த அசைவு தென்பட்டது. அந்த அசைவு ஒரு மானின் இருப்பாக இருக்கக்கூடும் என்று கருதி அம்பை எய்தான். கிருஷ்ணரின் குதிகாலை அம்பு துளைத்தது. அந்த அம்பின் முனையில் இருந்தது முன்னொரு சமயம் கடற்கரை மணலில் கூர்மையான உலோகத் துண்டு என்று அந்த வேடுவன் பத்திரப்படுத்தியே அதே இரும்பு துண்டு தான். திடீரென்று குதிகாலில் அம்பு துளைத்த அதிர்ச்சியிலும் வலியிலும் கிருஷ்ணரின் உடல் சற்று முறுக்கிக் கொண்டது. பிறகு ஒரு புன்னகையுடன் தன் கண்களை மூடினார். அப்படியே உடலை விட்டு நீங்கினார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அடைந்த உச்சபட்ச தோல்வி. இந்த பேரழிவை கேள்விப்பட்ட அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு விரைந்தான். நகரில் பெண்களும் குழந்தைகளும் ஒரு சில முதியோர்களும் மட்டுமே எஞ்சியிருப்பதைக் கண்ட அர்ஜுனன் அவர்களை ஹஸ்தினாபுரம் அழைத்துச் செல்வதே சிறந்தது என்று முடிவு செய்தான். அனைவரையும் அழைத்துக் கொண்ட அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்பட்டான். வழியில் சில வழிப்பறி கொள்ளையர்களை அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்கி அவர்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து கொண்டு இளம் பெண்களையும் குழந்தைகளையும் கவர்ந்து சென்றார்கள். பெரும் வீரனான அர்ஜுனன் தன் காண்டீபத்தை எடுத்து அவர்களுடன் சண்டையிட முயற்சித்தான். ஆனால் திடீரென்று தன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதை கண்டான். அதுவரையில் பெரும் வில்லாளியாகவும் மாபெரும் வீரனுமாக அறியப்பட்டிருந்த அர்ஜுனனாக இப்போது அவன் இல்லை. சாதாரண வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து
யாதவ் குல பெண்களையும் குழந்தைகளையும் கூட அவனால் இப்போது காப்பாற்ற முடியவில்லை. இது அர்ஜுனனுக்கு பெருத்த அவமானத்தை கொடுத்தது. மனவேதனையை தாங்க முடியாமல் தரையில் வீழ்ந்தால்தான். இது ஏன் இப்படி நடக்க வேண்டும்? என்னை நம்பி வந்த பெண்களையும் குழந்தைகளும் காப்பாற்றும் அளவுக்கு கூட என் வில்வித்தையை பயன்படுத்த முடியாமல் போனது. இதற்கு நான் போர்க்களத்திலேயே இருந்திருக்கலாம். நான் ஏன் இதையெல்லாம் சந்திக்க நேர்கிறது? கதறியபடி அர்ஜுனன் தரையிலிருந்து சுரண்டானான். இன்றைக்கு 57வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நம்மளோட சேனல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஃபாலோ பண்ணுங்க மக்களே, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.